அரசியலை பற்றிய மிகச்சிறந்த பொன்மொழிகள் பாகம் 2. மகாத்மா காந்தியின் கூற்று. மதத்திற்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு மதம் என்றால் என்னவென்றே தெரியாது. மாபோ சேதுங் கூற்று. அரசியல் என்பது இரத்தம் சிந்தாத போர், அதே நேரத்தில் போர் என்பது இரத்தம் சிந்தும் அரசியல். பால் ருக்மனின் கூற்று. யாரிடம் அதிகாரம் உள்ளது என்பதை அரசியல் தீர்மானிக்கிறது, யாரிடம் உண்மை உள்ளது என்பது அல்ல. ஹாரி எஸ் ருமனின் கூற்று. ஒரு நேர்மையான அரசு ஊழியரால் அரசியலில் பணக்காராக முடியாது, சேவையின் மூலம் அவரால் மென்மையையும் திருப்தியும் மட்டுமே அடைய முடியும். பாப் ஹாப் அவர்களின் கூற்று. எந்த கட்சியாலும் எல்லா மக்களையும் எந்த நேரத்திலும் முட்டாளாக்க முடியாது, அதனால் தான் எங்களுக்கு 2 கட்சிகள் உள்ளன. நெப்போலியன் போனாபார்ட் அவர்களின் கூற்று. அரசியலில் முட்டாள்தன்மை என்பது ஒரு குறைபாடு அல்ல. எட்வர்ட் ரோஸ்கோ முரோ அவர்களின் கூற்று. ஆடுகளின் தேசம் ஓநாய்களின் அரசாங்கத்தை உருவாக்கும். ரிச்சர்ட் ஆர்மர் அவர்களின் கூற்று. அரசியலில் பல ஆண்டுகளாக அல்லது நீண்ட காலமாக சரி அல்லது தவறு என்பதற்கு பதிலாக வலது அல்லது இடது என்பதில் அக்கறை கொண்டிருப்பதாக எனக்கு தெரிகிறது. மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் கூற்று. சுதந்திரம் ஒருபோதும் ஒடுக்குவோரால் தானாக முன்வந்து கொடுக்கப்படுவதே இல்லை, அது ஒடுக்கப்பட்டவர்களால் கோரப்பட வேண்டும். ஆப்ரகாம் லிங்கன் அவர்களின் கூற்று. ஒரு வாக்குச்சீட்டு தோட்டாயை விட வலிமையானது. சார்ஜ் ஆர்வெல் அவர்களின் கூற்று. ஒருவர் புரட்சியை பாதுகாப்பதற்காக சர்வாதிகாரத்தை நிறுவுவதே இல்லை, சர்வாதிகாரத்தை நிறுவுவதற்காக புரட்சியை உருவாக்குகிறார். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர்களின் கூற்று. அரசியலில் எதுவும் தற்செயலாக நடக்காது, அப்படி நடந்தால் அது அவ்வாறு திட்டமிடப்பட்டது என்று நீங்கள் பந்தயம் காட்டலாம். சிறுபான்மையினரின் உரிமைகளை அங்கீகரிக்காத எந்த ஜனநாயகமும் நீண்டகாலம் நிலைத்திருக்க முடியாது. சார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களின் கூற்று. உண்மையை சொல்வதற்கு 20 வழிகளும் பொய்யை சொல்வதற்கு ஒரு வழியும் இருந்தால் அரசாங்கம் அந்த வழியை கண்டுபிடிக்கும். பொய் சொல்வது அரசாங்கங்களின் இயல்பு. டேவிட் ஹியூம் அவர்களின் கூற்று. பலர் சிலரால் சுலபமாக ஆளாக்கப்படுவதை விட ஆச்சரியமான எதுவுமே இல்லை.